Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேஸ்ட் saree அப்புறம் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு DIY ஒன்று பண்ண போகிறோம். ஸோ எல்லார் வீட்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த சாரியில் ஒரு சின்ன பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி இல்லை உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு பிளேட் நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறது 13 இன்ச் அகலம் இருக்குது. ஸோ அது போல் நீளமாக இந்த மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து 3.5 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வச்சு தைக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம கட் பண்ணதில் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நீளமாக கட் பண்ண அந்த கிளாத்தை ஸோ இது போல் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுட்டு தைச்சிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவுமே இந்த கிளாத்தில் நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம். எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் தைச்சிக்கலாம். தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கா மாதிரி இது போல் தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஓரத்தில் தையல் போட வேணாம். இது வந்துட்டு நீங்கள் இந்த சைஸில் தான் ரெடி பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளோர் பில்லோ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளோரில் சேரில் ஸோ அதெல்லாமே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குஷன் மாதிரி உள்ள ஒரு பில்லோ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்ஸ் உள்ள வீட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தில் கண்டிப்பாக இது போல் எல்லாருமே ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் இது போல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தைச்சிட்டு வந்து நம்ம முடிச்சிடலாம். முடிக்கும்போது எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத கரெக்டாக இது போல் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி நான் தைக்கிறத பார்க்கல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருந்ததை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கரெக்டான லெவலுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் அகெயின் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்தது நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவுண்ட் ஷேப்பில், அதை வந்து இது மேலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு கை நுழையிற அளவுக்கு ஒரு கேப் மட்டும் வச்சுக்கோங்க தைக்கும்போது. அதை மட்டும் தைக்காமல் விட்டுட்டு மற்றது அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபுல்லாகவுமே இது போல் தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேப் விட்டுட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அழகாக அப்படியே திருப்பிடலாம். திருப்பறதுக்கு முன்னாடி இது ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால அங்கங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டு முடிச்சுட்டு ஸோ இதை நம்ம திருப்பிக்கலாம். நாச் போடும்போது நீங்கள் மெயினாக வந்துட்டு தையலை வந்து கொஞ்சம் கூட டச் பண்ணாமல் அந்த கிளாத்தில் மட்டும் நாச் போட்டு விடுங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ திருப்பியாச்சு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு கிளாத்து நம்மக்கிட்ட தைச்சது போக, இல்லை நீங்கள் டைலராக இருந்தால் தான் நம்மக்கிட்ட வேஸ்ட்டு கிளாத் இருக்கோன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட நம்ம சும்மா கட் பண்ணும்போது நம்மக்கிட்ட மீறுற துணி, வேஸ்ட்டாக இருக்கிற காட்டன் கிளாத் அதெல்லாமே இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே அழகாக வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நம்ம தைச்சி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு திணிக்க போகிறேன். கொஞ்சம் ஈவனாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த மாதிரி திணிச்சுக்கோங்க. குட்டீஸ் உள்ள வீட்டுக்கு இந்த பில்லை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோரில் வந்துட்டு அந்த சில்லுப்பில் உட்காராமல் அவங்க வந்துட்டு இதை போட்டுட்டு உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை வந்துட்டு சாப்பிடும்போது அதுக்கெல்லாமே அவங்க போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து திணிச்சிட்டேன் சாஃப்டாக இருக்கா மாதிரி. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம கேப் இருக்கிற அந்த இடத்துல மட்டும் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ரா பீஸை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு ஒரு தையல் மட்டும் இது போல் போட்டுக்கோங்க. இப்போ தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஊசியில் வந்துட்டு நூல் கோத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் மாதிரி தையல் ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு குட்டி குட்டி மணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் 4 மூலைக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி மணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம வந்துட்டு இதில் ஒரே ஒரு மணி வச்சுட்டு நம்ம வந்து இதை நாட் போட போகிறோம். ஸோ நல்லா வந்துட்டு நமக்கு
ஃப்ளஃபியாக இருக்கிற இந்த பில்லோவில் அந்த ஒரு மணி வச்சு நம்ம வந்து தையல் போடும்போது நல்லா உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைனாக நல்லாயிருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க அந்த கிளாத்துமே கொஞ்சம் வந்துட்டு நமக்கு நகராமல் இருக்கும். ஸோ ஒரே இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும் அந்த கிளாத் வந்துட்டு இது போல் நம்ம தையல் போடுறதுனால. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த கீழ் சைட்லேயுமே ஒரு மணி வச்சுருக்கான். நல்லா இதில் வந்துட்டு நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு பில்லோக்குள்ளார நம்ம வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத்து திணிச்சிருக்கோம். உங்ககிட்ட வந்து ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் திணிச்சிக்கோங்க. திணிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பில்லோ வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட சோஃபாவில் கார்னரில் அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பில்லோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைகளில் வாங்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை, நம்மளே ரொம்ப அழகாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைட்லேயுமே வந்துட்டு 4 மணி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நல்லா திக்காக ரெட்டையாக கொத்துக்கோங்க. இதுக்கு நூல் வந்துட்டு இது போல் முடிச்சு போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி பில்லோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்ட ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிக நேரம் சேரில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை சேரில் உட்காந்து டிவி பார்ப்பீங்க அப்படின்னாக்கா உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்க இது போல் ஒரு பில்லோ வந்து ரெடி பண்ணி நீங்கள் போட்டுட்டு அது மேலே நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத் மட்டும்தான் தேவைப்படும் இதுக்கு. ஸோ எல்லாருமே 1-2 செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச்சிங் கூட பண்ணலாம். மிஷின் இல்லாதவங்க கூட அழகாக வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.